அஸ்லாம் வலைக்கும் மக்களே, அருமையான வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு நாள் 10. எந்திரிச்ச உடனே நான் பல்ல தேய்ச்சிட்டு விறுவிறுன்னு குளுக்கல போட்டு குடிச்சிட்டு நேரா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கெட்டிங் லேட். கடந்த சில நாட்களாக அண்ணன் சாப்பாடெல்லாம் அளந்து சாப்பிடுறது இல்ல, குத்து மதிப்பா அடிச்சு உள்ள ஏத்துறதுதான். டெபிசிட்ல போல சர்ப்ளஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப படா சைஸ் உடம்புலாம் ஆசை கிடையாது எனக்கு. இப்ப இருக்க உடம்புல கொஞ்சம் மசில் மாசம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு புடிச்சதை சாப்பிட்டுட்டு ஜாலியா சுத்தலான் இருக்கேன். நிறைய பேர் சொல்றீங்க ப்ரோ கூட கொஞ்சம் நல்ல டயட் இருந்து காம்படிஷன் ப்ரோன்னு. எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு எவ்வளவு ஃபிட்னஸ் ஆனமோ அவ்வளவு ஃபிட்டா இருந்து அண்ணன் மெயின்டைன் பண்ணி காம்படிஷன்லாம் இப்ப அண்ணனுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சொல்ல முடியாது. ஒரு வேளை வருங்காலத்துல இன்ட்ரெஸ்ட் வந்தா பாப்போம். ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல பீஃப் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல பல குப்பைகள். அது எல்லாத்தையும் கையோட தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டியில கடாய்ச்சிட்டு மேல வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ரேபிடோ ஓட்ட கிளம்பிட்டோம். கொஞ்சம் பேர் சொல்றீங்க ப்ரோ ரேபிடோ எல்லாம் ஓட்டாத ப்ரோ, அப்ராட்ல வேலை தேடுன்னு. மக்களே, நான் வந்து வருமானத்துக்கு ரேபிடோ ஓட்டல, சேலஞ்சுக்குன்னு ஓட்டிட்டு இருக்கேன். அப்படி வருமானத்துக்கு ஓட்டினா கூட ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டினா பெட்ரோல் செலவு போக கையில ஒரு 300 ரூபா வருதுன்னு வைங்களா. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டினா எவ்வளவு வரும்னு நினைச்சு பாருங்க. இங்க பல ஐடி கம்பெனில கொடுக்க சம்பளத்தோட ஒரு மாசம் ரேபிடோ ஓட்டினா சம்பளம் கூட தான் வரும். இப்ப நான் ஐடி வேலையை விட்டுட்டு ரேபிடோ ஓட்டுங்கன்னா என்கரேஜ் பண்ணல, இதுவும் ஒரு வேலை தான். ஊருக்குள்ள நிறைய பேர் இதையும் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன் சேலஞ்சுக்கு ஆரம்பிச்சு எனக்கே கொஞ்சம் வருமானம் வருதுன்னா பாத்துக்கோங்களா. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், ரேபிடோங்கிறது பைக் டாக்ஸி மட்டும் இல்ல, இப்ப அதுல பார்சலும் அனுப்பலாம், அதுல ஃபுட் டெலிவரியும் உண்டு. டன்சோ ஸ்விக்கி ஜொமேட்டோக்கே அவன் காம்படிஷனா வந்துகிட்டு இருக்கான். ஆனா இதுலயே நிறைய பின்விளைவுலாம் இருக்கு, அதெல்லாம் வரும் வீடியோல சொல்றேன். மறக்காம ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா, ஒழுக்கம் முக்கியம் மக்களே.